அருணுடைய ஓவர் தலைக்கணத்தால் இப்போ கிடைச்ச ப்ரமோஷனும் கைவிட்டு போகுது. அதுவும் அருணாலேயே தான். இப்போது இங்கே வீட்டில் எல்லாருமே ரொம்ப கவலையாக இருக்காங்க மனோஜ் பண்ண விஷயத்த நினச்சி. ஆனாலும் இங்கே இன்னொரு பக்கம் இங்கே முத்து தன்னுடைய வேலையை பார்க்கணுன்னு ஒரு பக்கம் கிளம்பிகிட்டு இருக்கவும் செய்கிறார். இன்னொரு பக்கம் மீனா, ஸ்ருதி, ரவின்னு அவங்க வேலையை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்காங்க. இந்த சமயத்தில் தான் இங்கே அருண் வந்துட்டு டியூட்டி பார்த்துட்டு இருக்க நேரத்தில் அங்கே இங்கே விஜயாவுடைய ஃப்ரெண்டு, அதான் பார்வதி பையன் சித்தார்த் வராங்க. ஹே சித்தார்த் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக அருண் அவங்கள கூப்பிடவும் செய்ய, ஹே அருண் எப்படிடா இருக்க சொல்லிட்டு போகிறாங்க. எப்படி இருக்க, உன்னை பார்த்து எத்தனை வருஷம் ஆச்சுன்னு சித்தார்த்தை பார்த்து அருண் கேட்குறாங்க. உன்னை பார்த்து தான் பல வருஷம் ஆயிடுச்சு, கான்டாக்டே இல்லாமல் இருந்துச்சு. இப்போ உன்னை நான் இங்கே பார்ப்பேன்னு எதிர்பார்க்கவே இல்லை, ரொம்ப நல்லா இருக்கியாடா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் ஃபாரின்லேயே செட்டில் ஆகிட்டேன் சொல்லும்போது, ஃபேமிலியெல்லாம் அம்மா மட்டும்தான் இங்கே தான் இருக்காங்க, ஒய்ஃப் குழந்தையெல்லாம் ஃபாரினில் இருக்காங்க, அம்மாவை பார்த்துட்டு போகலான்னு தான் வந்தேன் சொல்ல. அப்படியா, அம்மாவை மட்டும் தனியாக விட்டுட்டு போயிருக்கேன்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம், உனக்கு மேரேஜ் ஆகிடுச்சான்னு சொல்லி சித்தார்த் அருணை பார்த்து கேட்க, அருணும் எனக்கும் மேரேஜ் ஆகிட்டு இப்போ தான் மேரேஜ் ஆனது, அம்மா ஒய்ஃப் எல்லோரும் ஒன்றா தான் இருக்கும் அப்படின்னு சொல்ல. பரவாயில்லடா, கொடுத்து வச்சவனி, ஆனால் என்னுடைய ஒய்ஃபும் என் அம்மாவுக்கும் இடையில பிரச்சனை தான், அதான் நான் என் ஒய்ஃபை ஃபாரின்கே கூட்டிகிட்டு போயிட்டேன்னு சொல்கிறாங்க. ஓ அது சரி அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. வேலையெல்லாம் எப்படி போகுதுன்னு சொல்லி கேட்க, எனக்கு இப்போ தான் ப்ரமோஷன் கிடச்சிருக்குன்னு ரொம்ப சந்தோஷமாக அருண் சித்தார்த் கிட்ட சொல்ல. சித்தார்த் இதை கேட்டு ஓகேடா கங்க்ராச்சுலேஷன் சொல்லிக்கிறாங்க. ஆமாம் இப்போ இங்கே கிளம்பிட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்க, ஏர்போர்ட் போகிறேன், இன்றைக்கே ஃப்ளைட்டு ஏறணும் அப்படின்னு சொல்ல. அப்படியா, எப்போ ஊர்லேருந்து வந்தேன் அப்படின்னு சொல்லி கேட்க, நான் நேற்று தான் வந்தேன்னு சொல்கிறாங்க. என்னடா நேற்று வந்துட்டு அம்மாவை பார்த்துட்டு உடனே கிளம்புறேன், ஏன் இன்னும் கொஞ்ச நாள் இருந்துட்டு போகலாமே அப்படின்னு அருண் கேட்க, இருக்கிற மாதிரியான சுச்சுவேஷன் வீட்டில் இல்லையே, என் அம்மாவே என்னை இங்கே இருக்க வேண்டாம்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்ல. ஏன் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, இந்த வயசுலையும் அம்மாவுக்கு அப்படின்னு தான் அம்மாவை பற்றி தப்பாக சொல்ல. டேய், உன் அம்மாவை பற்றி நீயே இப்படி பேசலாமான்னு சொல்ல. அம்மா மேலே தப்பு இல்லை தான், அதை நான் ஒத்துக்கிறேன், ஆனால் அம்மாவுக்கு அதை புரிகிற விதத்தில் சொன்னால் புரிஞ்சுக்க மாட்டாங்களே. அம்மா தனியாக இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஆள் அடிக்கடி அம்மா கூட சேர்ந்துக்கிட்டு கதை சொல்கிறேன்ற பேரில் சேனல் உருவாக்கி அது மூலமாக அவங்க பண்ணுற அட்டகாசம் எனக்கு பிடிக்கவே இல்லை. முக்கியமாக அந்த ஆள் வராமல் இருந்தாலே போதும், அம்மாவும் கொஞ்சம் மனசு நிம்மதியாக இருப்பாங்க. ஏன்னா அந்த ஆள்னால ஏதாவது பிரச்சனை வந்துடுமோன்னு கொஞ்சம் பயமாக இருக்குது. அம்மா கூட பழகின ஒருத்தவங்களே இத்தனை வருஷமாக இருந்தவங்களே என்கிட்ட இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த சொல்லும்போது, இப்போ நாளை பின்ன அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க தப்பான அந்த விஷயத்தை என்கிட்ட சொல்ல மாட்டாங்களா அப்படின்ற மாதிரி இங்கே சித்தார்த் அருண் கிட்ட சொல்ல. சரி இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க. நீயும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு தெரிஞ்சு நீ அந்த ஆளை மிரட்டினாலோ இல்லை அரெஸ்ட் பண்ணாலோ கூட எனக்கு பிரச்சனையே கிடையாது, அந்த ஆள் எங்கள் அம்மாவை பார்க்க அந்த வீட்டுக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க சித்தார்த் அருண் கிட்ட. அருணும் அவ்வளோ தான விஷயம், சரி நான் பார்த்துக்கிறேன், நீ கவலைப்படாமல் போயிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பிவிடுறாங்க. அவங்களுடைய டீட்டெயில்ஸையும் வாங்கிக்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு சித்தார்த் அங்கேருந்து கிளம்பி போனதுக்கு பிறகு அருண் டியூட்டி முடிச்ச கையோட என்ன பண்ணுறாங்க, ஈவினிங் அவங்க கொடுத்த அட்ரஸ்க்கு மீட் பண்ணுறதுக்காக போகிறாங்க. அங்கே எப்போதும் போல் பார்வதி சிவன் ரெண்டு பேருமே இருக்காங்க. சிவன் பார்வதியை பார்க்குறாங்க. பார்வதி சிவனும் ரெண்டு பேரும் கதை பேசிகிட்டு இருக்கும்போது அந்த நேரத்தில் உள்ள வர அருண், இங்கே யார் சிவன் அப்படின்னு சொல்லி கேட்க, சிவனை பார்த்தா சிவன் அங்கே இருக்க வாங்க அப்படின்ற மாதிரி கூப்பிடுறாங்க. ஏன்னா இங்கே சீதாவுடைய ஹஸ்பண்ட் அருண் நல்லாவே இங்கே பார்வதிக்கு தெரியும். பட் பார்வதி அவர் சரியாக கவனிச்சிக்க மாட்டிருக்காரு. அதனால் இங்கே அருணுக்கு பார்வதியை தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்லை. அப்போ அந்த நேரத்தில் உள்ளே வர எங்கள் அருணும், உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, ஸோ கொஞ்சம் இது வரைக்கும் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க ஸ்டேஷன் வரைக்கும். நான் எதுக்கு சார் வரணும், நான் எந்த தப்பும் பண்ணல அப்படின்னு சொல்ல, உங்கள் மேலே சித்தார்த்தன்றவங்க தான் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு போயிருக்காங்க, ஸோ நீங்கள் இனிமேல் இந்த வீட்டு பக்கம் வந்தீங்கன்னா நான் ஆக்ஷன் எடுக்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்ல. சார் என்ன பிரச்சனை சார், நானும் இவங்களும் இங்கே யூடியூப் சேனலுக்கு கதை தான் சார் சொல்லி போட்டுட்ருக்கோம், இதில் என்ன சார் உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்ல. போலீஸ் ஆஃபீஸரே நீங்கள் மிரட்டுவீங்களா, கிளம்பி வரீங்களா, இல்லை நான் ஏதாவது சட்டப்படி ஆக்ஷன் எடுக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சார் நீங்கள் இப்போ ஸ்டேஷன் பக்கம் வரலன்னா அப்புறம் பெரிய பிரச்சனை ஆகிடும், அப்புறம் நான் இங்கே வேறு மாதிரி நடந்துக்க வேண்டியது இருக்கும், வயசில் மூத்தவன் கூட பார்க்க மாட்டேன், இந்த மாதிரி ஏதாவது லேடி தனியாக இருந்துட்டாங்கன்னா போதுமே, உங்களுக்கு அது ரொம்ப வசதியாக போயிடுமே, தப்பாக அவங்க கிட்ட பேசுறது, இல்லை இந்த மாதிரி வீட்டுக்குள்ளே புகுந்து நகை பணம்னு ஏதாவது திருட செய்கிறது, இது மாதிரி ஏதாவது வேலை பார்த்துட்டே இருப்பீங்களா, இப்போ கிளம்பி வர போகிறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. இதை கேட்ட அடுத்த நிமிஷமே இங்கே அருண் சொன்னதை கேட்டதும் அவருக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆகிடுது. நான் எந்த தப்பு பண்ணலன்னு சொல்கிறது சார், என்ன சார் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு அங்கே நிற்கிற பார்வதியும் ரொம்ப கோவமாக அருணை பார்த்து கேட்க, அம்மா கொஞ்சம் நீங்கள் அமைதியாக இருங்க, என் ஃப்ரெண்டோட அம்மான்றதுக்காக தான் நானும் பொறுமையாக போயிட்டுருக்கேன், இவன் இந்த மாதிரியான ஆட்களுக்கெல்லாம் நீங்கள் சப்போர்ட் பண்ணி நிற்காதீங்கம்மா அப்படின்ற மாதிரி பார்வதியை பார்த்து சொல்கிறாங்க.
சிவனை பிடிச்சி இழுக்கும்போது அவர் கீழே விழுந்துடுறாரு. அதில் அவருக்கு தலையில் லேசான காயம். கிளம்பி வாயா அப்படின்னு சட்டையை பிடிச்சி இழுத்துக்கிட்டு தரதரன்னு இழுத்துட்டு போக பயந்து போன எங்கள் பார்வதி உடனே முத்துவுக்கு கால் பண்ணிடுறாங்க. முத்தில கேட்டு அதிர்ந்து போக இந்த சித்தார்த் ஏன் இதெல்லாம் புரிஞ்சுக்காம செஞ்சுட்டே இருக்கான்னு தெரியவேலேன்னு ரொம்ப கோவத்தோட வீட்டிலேருந்து கிளம்ப என்னாச்சுங்கன்னு மீனா கேட்கா. அம்மா ஆரம்பிச்சு வச்சாங்களே அதோட விளையாட்டு தான் இப்போ இன்ன வரைக்கும் போயிட்டுருக்கு. பார்வதி ஆண்டி நிம்மதியாக இருக்கக்கூடாது, அவங்க வாழ்க்கையில் என்னென்ன கஷ்டத்தை கொடுக்கணுமோ அது எல்லாத்தையுமே இவங்க கொடுத்துட்ருக்காங்க அப்படின்ற மாதிரி முத்து சொல்கிறாங்க. என்ன தங்க ஆச்சுன்னு சொல்ல அந்த அருண் இங்கே சித்தார்த்தோடைய ஃப்ரெண்டு போல. சித்தார்த் அருண் கிட்ட தப்பா சொல்ல அருண் இப்போ சிவனை பிடிச்சு இழுத்துட்டு போயிட்டு இருக்காராம் அப்படின்னு சொல்ல இதை கேட்ட எங்க மீனா போக நானும் வரேன்னு சொல்லிட்டு கூட கிளம்ப வீட்டில் நிற்கிற அண்ணாமலை இதெல்லாம் கேட்டு உனக்கு இப்போ சந்தோஷமா விஜயா, உன்னால ஏன் மற்றவங்க வாழ்க்கையில் பிரச்சனை உண்டு பண்ற அளவுக்கு பிரச்சனை கொண்டு போறேன், உனக்கு தேவையில்லாத விஷயத்துல தலையிட்டு இருக்கேன் அப்படின்னு ரொம்ப கோவமா விஜயாவை பார்த்து திட்ட நான் என்னங்க பண்ணுன்ற மாதிரி கையை முறுக்கிக்கிட்டு முகத்தை தொங்க போட்டுட்டு நின்றுட்டு இருக்காங்க விஜயாவும். இதையெல்லாம் பார்த்துட்டு ஸ்ருதியுமே ரொம்ப கோவத்தோட விஜயாவை திட்ட தான் செய்கிறாங்க. அப்போ அந்த நேரத்தில் நேராக ஸ்டேஷனுக்கு போகிறாங்க முத்துவும் மீனாவும். அங்கே சிவன் நிற்கும் போது சிவன் பக்கத்தில் போகிற எங்கள் முத்து மீனாவை பார்த்ததும் ஓ இவங்களுக்கு இதுங்க ரெண்டு பேரை சப்போர்ட்டான்ற மாதிரி அங்கே நின்றுகிட்டு இருக்க அருண் பக்கத்தில் வராங்க. நீங்கள் எதுக்கு இங்கே வந்தீங்க அப்படின்னு மீனாவை பார்த்து கேட்க இவர் எங்களுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர் தான், நீங்கள் தப்பாக நினச்சிட்டு இவர் மேலே ஆக்ஷன் எடுக்கிறீங்க, சித்தார்த்தே தப்பாக புரிஞ்சுக்கிட்டதுனால தான் இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு, அதுக்கெல்லாம் காரணம் எங்கள் அத்தை தான் அப்படின்னு சொல்ல நான் ஃபேமிலி விஷயத்தை பற்றி பேசவில்லை, கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, நான் ஆக்ஷன் எடுத்திருக்கேன் அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி சொல்ல சார் கம்ப்ளைண்ட்னா அதை நீங்கள் முறைப்படி எழுதிருக்கீங்களா, கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்க இங்கே டிராஃபிக் போலீஸ், நீங்கள் அரெஸ்ட் பண்ணணும் அவசியம் இல்லையே, போலீஸ் இன்ஸ்பெக்டர் கிட்ட நீங்கள் முறைப்படி தெரிவிச்சிங்களா அப்படின்னு முத்து கேட்க என்ன என்கிட்டே சட்டம் பேசுறியா, படித்த என்னை விட படிக்காதவனுக்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி நினைப்பா என்ன அப்படின்னு சொல்ல திரும்ப திரும்ப படிப்பு காரணம் காட்டி அவரை ஏளனப்படுத்ததை இதோட நிறுத்திக்கோங்க அருண் அப்படின்னு மோசமாக சத்தம் போடுறாங்க. மீனா இது ஸ்டேஷன், எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையை பேசுங்க, சீதாவோட அக்கான்றதுக்காக தான் நான் பொறுமையாக போகிறேன்னு சொல்ல நான் சீதாவோட அக்காவா இந்த இடத்துல என்னென்னு பேசலை, இவருக்கு மகளாக இந்த இடத்துல என்னென்னு பேசுகிறேன்னு சொன்னதுமே அவர் ரொம்ப ஃபீல் பண்ணி எங்கள் மீனாவை பார்க்கவும் செய்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அங்கே நின்றுகிட்டு இருக்க முத்துவுமே பார்க்குறாங்க. சார் நீங்கள் எதுக்கும் ஃபீல் பண்ணாதீங்க, உங்களை நாங்கள் எங்கேருந்து கூட்டிகிட்டு போவோம் அப்படின்னு சொல்ல ஸ்டேஷனுக்கு இன்ஸ்பெக்டர் வராங்க. இன்ஸ்பெக்டர் இங்கே நின்றுட்டு இருக்க யாரையுமே பார்க்காம உள்ளே போக சார் ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்லி இங்கே சொல்கிறாங்க. யார் என்னன்னு கேட்டுட்டு உள்ளே வர சொல்கிறாங்க. இன்ஸ்பெக்டரும் உள்ள சிவன் முத்து மீனா 3 பேருமே உள்ளே போக அதை பார்த்ததுமே அவரே அதிர்ந்து போய் கிளம்பி நிற்கிறாங்க. அருண் என்ன அருண் இவரையா நீங்கள் அரெஸ்ட் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்க ஆமான்ற மாதிரி அங்கே அருண் தலையிட்டு இவர் யாருன்னு முதல்ல உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாக அருண் கிட்ட இன்ஸ்பெக்டர் கோவத்தை காட்ட சார் அது இவர் மேலே என்ன ஆக்ஷன், என்ன கம்ப்ளைண்ட், முதல்ல யார் கம்ப்ளைண்ட் கொடுத்தது, கம்ப்ளைண்ட் கொடுத்தவரீங்க அப்படின்னு சொல்ல சார் அது அப்படின்னு சொல்ல சார் அதை நான் சொல்கிறேன்னு முத்து டீட்டெயிலாக சொல்கிறாங்க. இவருடைய ஃப்ரெண்டு சித்தார்த் இங்கே எங்கள் பார்வதி ஆண்டியோடைய பையன், அந்த பையன் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுத்துட்டு அவர் ஃபாரின் போயிட்டாரு, கொடுத்த கம்ப்ளைண்ட்டை முறையை எடுத்துக்கவும் இல்லை, வீட்டுக்கு போய் தகாத முறையில் நடந்துக்கவும் செஞ்சுருக்காங்க. இந்த வயசில் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக கூட யார் கூடயும் பழகக்கூடாதா என்ன, அதை கூட தப்பாக புரிஞ்சுக்கிற காலமாக என்ன, ஏன் இது உங்களுக்கு தெரியாத அருண் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கேட்குறாங்க. முத்து கேட்கும்போது அங்கே போலீஸ் இன்ஸ்பெக்டரும் முத்து மீனாவுக்கு சப்போர்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அருணை கையால் ஊங்கி அறைய செஞ்சிடறாங்க. யார் என்னன்னு கூட தெரியாமல் யாரோ ஒருத்தவங்க இவர் மேலே தப்பான ஒரு புகாரை கொடுத்தாங்கன்ற ஒரு காரணத்துக்காக இவரை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு வந்துடுவீங்களா அப்படின்ற மாதிரி ரொம்ப கோவமாக பேசவும் செய்கிறாங்க. முத்துவுக்கும் மீனாவுக்குமே புரியலை, இவர் எதுக்கு சிவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறாரு அப்படின்றது கூட புரியாமல் நின்றுட்டு செய்கிறாங்க. அப்போதான் இன்ஸ்பெக்டர் விஷயத்த சொல்கிறாங்க. இவர் எங்கள் எல்லாருக்குமே குரு மாதிரி, இவர் எத்தனை ஸ்டேஷனில் ஒர்க் பண்ணியிருக்கார் தெரியுமா, எத்தனை என்கவுண்டரில் இவர் எல்லாரையும் போட்டு தள்ளியிருக்கார் தெரியுமா, எத்தனை ரவுடிகளை பிடிச்சு கொடுத்துருக்கார் தெரியுமா, இவ்வளோ நாள் ஸ்டேஷனில் ஒர்க் பண்ணுறீங்க, இவரை பற்றி உங்களுக்கு தெரியாதானே, இப்போது ப்ரொமோஷன் அப்படி இப்படின்னு நிறைய இடங்களுக்கு மாறி இப்போது தன்னுடைய வேலையை தூக்கி எறிஞ்சிட்டு இவர் தனியாக தனக்கு பிடிச்ச வேலையை பார்த்துட்டு இருக்காரு. இவரை பற்றி உங்கள் எல்லாரையும் விட எனக்கு தான் நல்லா தெரியணும் ஸ்டேஷனில் இருக்கவர் சொல்லும்போது தான் முத்து மீனாவை அதிர்ச்சியோட அங்கே சிவனை பார்க்குறாங்க. இவர் இந்த அளவுக்கு அமைதியாக போகிறத பார்த்து இன்றைக்கி தான் ரொம்ப அதிர்ச்சியாகவும் ஆச்சரியமாக பார்க்குறேன். ரொம்ப கோவக்காரர் கெட்டிக்காரன்னு பல இடங்களில் பல திறமையான பேர்களை எடுத்த இவரை இன்னைக்கு இந்த அளவுக்கு ஸ்டேஷனில் கொண்டு வந்து நிறுத்திருக்கீங்க அருண், இதை என்னால் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது. உங்களுக்கு ப்ரொமோஷன் என் கையால் கொடுத்த நினைக்கும் போது எனக்கு வெக்கமாகவும் அசிங்கமாகவும் இருக்கு. இனி அந்த ப்ரொமோஷனே உங்களுக்கு கிடையாது அப்படின்னு தூக்கி எறியவும் செய்கிறாங்க. சார் அது அப்படின்னு சொல்ல ஸ்டேஷனில் இருந்தால் மட்டும் உங்களுக்கு நல்ல பேர் கிடைச்சிரும் நினைக்காதீங்க. மனிதாபிமானம்ன்றது ரொம்ப முக்கியம். மனுஷனை நடந்துக்க வேண்டியது அதை விட ரொம்ப முக்கியம். எல்லாத்தையும் இழந்து ஒரு படிப்பை மட்டுமே வச்சு முன்னேறி போகலான்னு நினைக்கிறது ரொம்ப பெரிய தப்பு. அது உங்ககிட்ட இல்லவே இல்லை அருண். அந்த தகுதியை நீங்கள் இழந்து ரொம்ப நேரமாச்சு. எல்லாருக்கும் குருவான இவரை இந்த இடத்துல நிற்க வச்சது நினச்சி நீங்கள் இவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும், வெக்கப்பட்டு அசிங்கப்படவும் செய்யணும் அப்படின்னு அங்கே இன்ஸ்பெக்டர் சொல்ல அதை கேட்ட அருணுக்கு என்ன பதில் பேசுறதுனே தெரியல. சார் அது சொல்லுங்க பேச
பேச அருணை வெளியே அனுப்பி விட்டுறாங்க. அங்கே நிற்கிற இன்ஸ்பெக்டர் சிவனை பார்த்து மன்னிப்பு கேட்க, சார் நீங்கள் என்ன காரணத்துக்காக வேலையை ரிசைன் பண்ணீங்கன்னு இப்போ வரைக்கும் தெரியல. வேலையை ரிசைன் பண்ணிவிட்டு இன்றைக்கி உங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கையில் நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்க. அதை கெடுக்க வந்த அருண் நினச்சி நான் ரொம்ப வெட்கமாக இருக்குது. அதை கெடுக்க வந்த அருணுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்ல, இட்ஸ் ஓகே அப்படின்ட்டு அவர் வெளியே வந்துடுறாரு. முத்து மீனாவை நினச்சி ரொம்ப பெருமைப்படுறாரு. நீ ஒரு வார்த்தை சொன்னலம்மா என்னுடைய மகள்னு, அந்த ஒரு வார்த்தை என்னை சுத்தமாக நொறுக்கிடுச்சு. நீ எப்போதுமே எனக்கு மகளாகவே இருப்பியாமான்னு சொல்லி கேட்க, மீனா அது வந்து போய் பார்க்குறாங்க. இவர் வாழ்க்கையில் ஏதோ ஒரு பெரிய கஷ்டம் இருக்குன்றதை முத்துவும் மீனாவும் புரிஞ்சுக்கிறாங்க. அவர் அங்கேருந்து கிளம்பி போகவும் செய்ய முத்துவும் மீனாவும் அங்கே நின்றுகிட்டு இருக்க அருணை பார்க்குறாங்க. அருண் வந்துட்டு பக்கத்தில் போகிறாங்க. பக்கத்தில் போன முத்து, உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட வெக்கமாகவே இல்லை. ஒரு பெரிய மனுஷங்கிட்ட இப்படியா நடந்துப்பா? ஆரம்பத்தில் உன்னை பார்த்த போதும் அப்படிதான் இருந்த, இப்பவும் அதே குணத்திலோடு தான் இருக்க. உன் முதல்ல எல்லாரையுமே குற்றவாளியா பார்க்காத. அதுதான் உன்னிட்ட இருக்க மிகப்பெரிய இங்கே குற்றமும் கூட. அது மட்டும் இல்லை, உன்னுடைய அடாவடித்தனம், உன்னுடைய கோபம், உன்னுடைய ஆணவத்தனம், இதுதான் உனக்கு இன்னைக்கு கிடைச்ச ப்ரொமோஷனை தூக்கியறியும் வச்சிருக்கு. இதனால நாங்கள் சந்தோஷப்படவும் இல்லை, கவலைப்படவும் இல்லை. இனிமேலாவது பெரியவங்க கிட்ட பெரிய மனுஷத்தன்மையோட நடந்துக்க பழகு அப்படின்ற மாதிரி முத்துவும் சொல்ல, இங்கே மீனாவும் முறைச்சு பார்த்துட்டு அங்கேருந்து போக, மொத்தத்தில் அருண் அசிங்கப்படுறது மட்டும் இல்லாமல் ஸ்டேஷனில் அடி வாங்கினது மட்டும் இல்லாமல் ப்ரொமோஷனை இழந்து போய் நின்றுகிட்டு இருக்காங்க. இங்கே சிவனால் தன்னுடைய ஃப்ரெண்டு கொடுத்த ஒரு விஷயத்தால் கடைசியில் முத்துவும் மீனாவும் இப்போ என்னங்க பண்ணுறது? சித்தார்த் இந்த அளவுக்கு போயிருக்காருனா அந்த அளவுக்கு அத்தையுடைய வன்மமான அந்த பேச்சு தான் காரணம். நிச்சயமாக இதுக்கு ஏதாவது முற்றுப்புள்ளி வைக்கணும்னு சொல்ல, ஆமாம் மீனா, அந்த வேலையை நான் இனி பார்த்துக்கிறேன். அவனை தேடி வந்து பார்வதி ஆண்டிக்கிட்ட காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குற ஒரு நேரம் வரும். நிச்சயமாக அதை நான் செய்வேன்னு முத்து வந்துட்டு சொல்கிறாங்க. மீனாவும் அந்த நம்பிக்கையில் தான் இருக்காங்க. சிவனுக்கு பின்னாடி என்ன நடக்குது, அவர் என்ன காரணத்துக்காக இப்படியெல்லாம் பேசுகிறாரு, இவ்வளோ பெரிய ஆஃபீஸராக இருந்தவர் இப்போ இந்த சுச்சுவேஷனில் வந்து இருக்கிறதுக்கு காரணம் என்ன, இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும் மீனா அப்படின்னு முத்துவும் மீனாவும் எந்த ஒரு விஷயத்துலையும் இங்கே யோசிக்கவும் செய்கிறாங்க.